பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைமை பொறுப்பை பாஸ் ஏற்க தயாராக இருப்பதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் அதிரடியாக அறிவித்துள்ளார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் விலகிய நிலையில் பல்வேறு பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாக அவர் கூறினார். தனது உடல்நிலை சரியில்லாததால் வேறு திறமையான தலைவர்கள் பட்டியலில் உள்ளனர் என்றும் ஹாடி ஒப்புக்கொண்டார். முதலில் பாஸ் கட்சி அளவிலும் பின்னர் பரிகாத்தான் அளவிலும் இது குறித்து விவாதிக்கப்படும். அநேகமாக அடுத்த வாரம் அக்கூட்டம் நடைபெறும் என மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹடி சொன்னார். பரிகாத்தான் தலைமை பொறுப்புக்கு பாஸ் கட்சியில் உள்ள பல்வேறு தரப்புகள் பலரது பெயர்களை முன்மொழிந்து வருகின்றன. பாஸ் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான், திரங்கானு மந்திரி பசார் டத்தோஸ்ரீ டாக்டர் ஹம்மாட் ஜம்சூரி முக்தார் மற்றும் கிடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சனுசி நோர் ஆகியோர் அவர்களில் அடங்குவர். இதனிடையே தலைவர் பொறுப்புக்கு தாம் பரிந்துரைக்கப்படுவதை சனுசி நிராகரித்துள்ளார். தமக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றும் தம்மை விட தகுதி வாய்ந்தவர்கள் இருப்பதாகவும் அவர் சொன்னார். குறிப்பாக சம்சூரி தான் சிறந்த தேர்வாக இருப்பார் என்றும் அவர் பரிந்துரைத்துள்ளார். ஏற்கனவே பாஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக பலராலும் அடையாளம் காட்டப்பட்டவர்தான் இந்த ஹம்மாட் சம்சூரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ தற்போது பரிகாத்தான் கூட்டணியை முன்னெடுத்துச் செல்வதில் பாஸ் கட்சியின் கையே மேலோங்கியுள்ளது. Check out my hands-free Go Golf Sketches slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். கிளாந்தான் மாநில போலீஸ் துப்பாக்கி பயிற்சி மையத்தின் சுவரில் ஜங்கன் லாரி டத்தோ கோப்பி என்ற வாசகம் சிவப்பு சாயத்தால் எழுதப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மாமாட் மீதான நேரடி மிரட்டலாக இது பார்க்கப்படுகிறது. இதனை குற்றச்செயல் கும்பல்கள் திட்டமிட்டு செய்திருப்பதாக போலீஸ் நம்புகிறது. கிளாந்தானில் அத்தகைய கும்பல்களை எதிர்த்து கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதால் தம்மை அச்சுறுத்தும் முயற்சிகள் வலுவாக நடக்கின்றன. எனினும் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் தாம் அடிபணிய போவதில்லை என யூசுப் மாமாட் திட்டவட்டமாக கூறினார். மாநிலத்தில் குற்ற செயல்களுக்கு எதிரான வேட்டை தொடரும் என்றார் அவர். இந்நிலையில் சுவரில் கிறுக்கி மிரட்டியுள்ள கும்பலை கண்டுபிடிக்க தீவிர விசாரணை நடைபெறுகிறது. தகவல் தெரிந்த பொதுமக்களும் போலீசுக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். முதல் பயணிகள் ரயில் பெட்டிகள் குவாந்தானை வந்தடைந்திருப்பதை அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில் இணைப்பு திட்டமான ECRL முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இவை குவாந்தான் துறைமுக நகரில் இறக்கப்பட்டு கேபெங் ECRL நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. மலேசியாவின் அடையாளங்களான பாத்தேக் மற்றும் வாவ் பட்டத்தின் அலங்காரத்துடன் 6 பெட்டிகள் கொண்ட இந்த மின்சார ரயில்கள் ஒரே பயணத்தில் 430 பயணிகளை ஏற்றி
செல்லும் திறன் கொண்டவை. 665 கிலோமீட்டர் நீளம் கொண்ட முதல் கட்ட ECRL வழித்தடம் கிளாந்தான் கோத்தாபாரு முதல் ஸ்லாங்கூர் கோம்பாக் வரை உள்ளடக்கியது. இவ்வாண்டு டிசம்பரில் நிர்மாணிப்பு முடிவடைந்து 2027 ஜனவரியில் பயணிகள் சேவை தொடங்கும். இந்த ரயில் திட்டம் கிழக்கு கடற்கரை மாநிலங்களுக்கும் கிள்ளான் பள்ளத்தாக்கிற்கும் இடையிலான பயண நேரத்தை கணிசமாக குறைத்து வணிகம், சுற்றுலா மற்றும் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ஸ்லாங்கூர் காஜாங்கில் ஏற்பட்ட ஹீலியம் எரிவாயு தூம்பு வெடிப்பில் 3 வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. இச்சம்பவம் காஜாங் சுங்கேராமாள் பகுதியில் உள்ள ஓர் உணவகங்காடி நிலையத்தில் நேற்று மதியம் நிகழ்ந்தது. உணவு கடைகளில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. வெடிப்பு காரணமாக அருகில் நிறுத்தப்பட்ட 3 கார்கள் மற்றும் 2 கடைகள் சேதமடைந்தன. இருப்பினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இச்சம்பவத்தில் குற்ற செயல் எதுவும் இல்லை என கூறிய போலீசார் வெடிப்புக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பஹாங் ரொம்பின் சுங்கைமோக் ஆற்றுப்பாலம் நேற்று காலை 8 மணி அளவில் இடிந்து விழுந்தது. இதனால் 11 முதல் 55 வயதிற்குட்பட்ட 7 பேர் அதில் சிக்கிக் கொண்டனர். அவர்களில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி மற்றும் ஒரு சிறுமியும் அடங்குவர். குவாலா ரொம்பின் போலீஸ் நிலையத்திலிருந்து 3 அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். கர்ப்பிணி உள்ளிட்ட எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. பாலம் இடிந்து விழுந்ததால் 700க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தினசரி பயன்படுத்தும் முக்கிய சாலையை இது துண்டித்துள்ளது. எனவே பாலம் உடனடியாக பழுது பார்க்கப்பட வேண்டும் என அப்பகுதி வாழ் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பினாங்கில் இணைய சூதாட்ட முதலீடு மோசடியில் சிக்கிய ரியல் எஸ்டேட் சொத்துடைமை முகவர் ஒருவர் 7,50,000 ரிங்கெட்டுக்கும் அதிகமான தொகையை பறிகொடுத்துள்ளார். 64 வயது அம்மாதுவை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் அதிக லாபம் தரும் இணைய சூதாட்ட முதலீடு திட்டம் இருப்பதாக நம்ப வைத்துள்ளார். ஆரம்பத்தில் சிறிய தொகை லாபமாக கிடைத்ததால் அவர் மேலும் முதலீடு செய்துள்ளார். பின்னர் 8 வங்கி கணக்குகளுக்கு 20 முறை பணத்தை மாற்றி மொத்தமாக சுமார் 7,59,950 ரிங்கெட்டை இழந்துள்ளார். லாபத்தை எடுக்க கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என கேட்ட போதே தாம் மோசடியில் சிக்கியுள்ளதை அவர் உணர்ந்தார். இச்சம்பவம் மோசடிகளுக்கான குற்றப்பிரிவான 420 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.
ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்களை தொடர்ந்து அமெரிக்கா கடும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமைதியான போராட்டக்காரர்களை ஈரான் அரசு வன்முறையால் ஒடுக்கினால் அவர்களுக்கு அமெரிக்கா உதவ முன்வரும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். உயர் பணவீக்கம், பொருளாதார நெருக்கடி மற்றும் நாணய மதிப்பு சரிவால் ஈரானில் பல நகரங்களில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. சில இடங்களில் போராட்டக்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலளித்த ஈரானிய அதிகாரிகள் வெளிநாட்டு தலையீடு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளனர். தேவையில்லாமல் அமெரிக்கா தலையிட்டால் மத்திய கிழக்கே பற்றி எரியும் என ஈரானிய உச்ச தலைவர் அயோத்தலா அலி கமனியின் மூத்த ஆலோசகர் வாஷிங்டனை எச்சரித்தார். ஒரு வார கால சாலை ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. வட கரோலினா மாநிலத்தில் ISIS தீவிரவாத சித்தாந்தத்தால் தூண்டப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அமெரிக்க மத்திய புலனாய்வு துறையான FBI முறியடித்துள்ளது. சந்தேக நபரான 18 வயது இளைஞன் கிறிஸ்டியன் ஸ்டெடிவன் கைது செய்யப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அவன் புத்தாண்டு தினத்தில் ஒரு மளிகை கடை மற்றும் துரித உணவகத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தான். கத்தி மற்றும் சுத்தியலை கொண்டு 20 பேரை காயப்படுத்தி பின்னர் சம்பவ இடத்துக்கு வரும் போலீசாரை தாக்க அவன் திட்டமிட்டது விசாரணைகள் தெரியவந்தது. நியூயார்க் தாக்குதல் 2026 என்ற தலைப்பில் தாக்குதல் குறித்த விவரங்களை கனகச்சிதமாக அவன் கைப்பட எழுதிய குறிப்பையும் FBI கைப்பற்றியது. சுமார் 1 வருடமாக அவன் அத்தாக்குதலை திட்டமிட்டிருந்தான். ஆனால் மாறுவேடத்தில் ரகசியமாக அவனது நடமாட்டத்தை கண்காணித்த FBI அதிகாரிகள் அவன் செயல்படுவதற்கு முன்பே கைது செய்தனர். தற்போது ISIS-க்கு ஆதரவு அளித்த குற்றச்சாட்டில் அவன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் ஆபத்தில் இல்லை என நீதித்துறை உறுதிப்படுத்தியது.